Praise the Lord. ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டுமாக உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கர்த்தருடைய வசனத்தை நாம் தியானிப்போம். இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் எரேமியா 31ஆம் அதிகாரத்திலிருந்து பல வார்த்தைகள், பல வசனங்களை கொண்டு இந்த நாட்களிலே நம்மோடு கூட பேசி கொண்டு வருகிறார். அந்த வகையிலே இன்றைக்கு எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் இன்றைக்கு கர்த்தருடைய செய்திக்குள்ளாக கடந்து செல்ல கேட்க கர்த்தர் கிருபை செய்வாராக. எரேமியா 31:33. அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோட பண்ண போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாய பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி, நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் இந்த எரேமியா 31:14 படியாக தான் நமக்கு இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமாக நமக்கு கொடுத்து, எப்படி கர்த்தர் ஆசாரியர்களின் ஆத்துமாக்களை ஆண்டவர் கொழுமையினால் பூரிப்பாக்குவார் என்றும், தம்முடைய ஜனங்களை தம்முடைய நன்மையினால் நிரப்புவார் என்றும் சொல்லி, இந்த அதிகாரத்திலிருந்து மற்ற எல்லா வசனங்களையும் கூட ஒவ்வொரு கூட்டங்களிலும் நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு வருகிறோம். அந்த வகையிலே இந்த எரேமியா 31:33 நாம் வாசிக்கும் பொழுது 2 வாக்கியங்களை ஆண்டவர் இந்த நாளிலே நம்மோடு கூட பேச சித்தமுள்ளவராயிருக்கிறார். ஆண்டவர் தேவ ஜனங்களோடு கூட உடன்படிக்கை செய்து கொள்ளும் போது அவர் தம்முடைய நியாய பிரமாணத்தை என்ன செய்கிறாராம், அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவர்கள் உள்ளத்திலே வைத்து அவர்கள் இருதயத்திலே எழுதி என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படியானால் இன்றைக்கு நாம் பார்க்கிறதான காரியம், உள்ளத்தில் வைத்து இருதயத்தில் எழுதுகிறவர், உள்ளத்தில் வைத்து இருதயத்தில் எழுதுகிறவர். ஏன் ஆண்டவர் உள்ளத்தில் வைத்து இருதயத்தில் எழுத வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, பிரசங்கியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, நம்ம எல்லாருக்கும் அதன் முன்பகுதி நன்றாய் தெரிந்த ஒரு பகுதி. ஆனால் அதன் பிற்பகுதி தான் இந்த நாளிலே நாம் தியானிக்கவிருக்கிறோம். பிரசங்கியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அவர் சகலத்தையும் அதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார், உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடியான். கர்த்தர் சகலத்தையும் அதின் காலத்திலே, இங்கே தமிழ் வேதாகமத்திலே அதின் என்று சொல்லி நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் அந்த ஆங்கில வேதாகமத்தின் மொழிபெயர்ப்பாக மொழிபெயர்த்திருக்கிறார்கள். ஆனால் மூல பாஷையிலே மொழிபெயர்க்கப்பட்டது எப்படி என்று சொன்னால், அவர் சகலத்தையும் அவருடைய காலத்தில், இன் ஹிஸ் டைம், அவருடைய காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். அவருடைய நேரமும் காலமும் வரும்போது, இந்த அதிகாரமே துவங்கும் போது ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு என்றுதான் ஆரம்பிக்கிறது. அப்படியானால் ஆண்டவர் எல்லாவற்றிற்கும் காலத்தை வைத்த தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே சகலத்தையும் அவருடைய காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறார் என்று சொல்லிவிட்டு அதோடு அந்த வசனம் நிறுத்தி விடப்படாமல், உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். உள்ளத்திலே ஆண்டவர் தம்முடைய பிரமாணங்களை வைக்க விரும்புகிறார். ஆனால் ஆண்டவரே என்ன செய்திருக்கிறார், நமக்கு நம்முடைய உள்ளத்திலே உலகத்தையே வைத்திருக்கிறார். உலகமே நம்முடைய உள்ளத்திலே இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆதலால், அந்த வசனம் ஆதலால் என்று சொல்லும் போது, இவைகள் இருந்தால் அதன் நிமித்தம் அவர்களுக்கு கிடைக்கிற ஒரு காரியம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன்
கண்டுபிடியான். மனுஷன் அறியான் அல்ல, மனுஷன் கண்டுபிடியான். ஆண்டவர் ஒரு உலகத்திலே நடக்கிற எல்லாவற்றையும் மனுஷனுடைய உள்ளத்துல வைத்திருக்கிறான். ஆனாலும் அவன் உள்ளத்திலே இருக்கிறதான அத்தனை காரியம், உலகத்தில் உள்ள எல்லா ஞானம், புத்தி, அறிவு எல்லாம் மனுஷனுடைய உள்ளத்திலே இருக்கு. ஆனாலும் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும், ஆதி காலம் முதல் அந்த மட்டும் என்று சொன்னால், வேதாகமத்தின் ஆதி காலம் முதலும் உண்டு, அது உலகத்தின் ஆதி காலம் முதலும் உண்டு, நம்முடைய ஜீவியத்தின் ஆதி காலம் முதலும் உண்டு. நம்ம ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் அவர் நம்முடைய பிரமாணங்களை வைக்கிறார் என்று சொன்னால், உலகத்தை அதுக்குள்ளே வைத்திருக்கிறாரே. ஆதலால் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்ன என்று சொன்னால், நம்மாலே நம்முடைய ஜீவியத்தின் ஆதி முதல் நம்முடைய ஜீவியத்தின் முடிவு வரைக்கும் அந்த மட்டும் ஆண்டவர் செய்து வரும் கிரியையை நம்மாலே கண்டுபிடிக்கவே முடியாது. நாம் கண்டுபிடிக்கிறவர்களாய் இருந்தால் தேவனை தேடவோ தேவனுடைய வார்த்தைகளை கேட்கவோ நாம் மனதில்லாதவர்களாய் போய்விடுவோம் என்பதற்காக தான் உலகத்தை நம்முடைய உள்ளத்திலே வைத்த தேவன் அவர் என்ன செய்திருக்கிறார்? அவர் நமக்கு ஆதி முதல், நாம் பிறந்தது முதல் நாம் மரிக்கும் நாள் வரைக்கும் என்ன நடக்கும் என்று சொல்லி நம்மாலே கண்டுபிடித்துக் கொள்ளவே முடியாது. இன்றைக்கு நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன், நாளைக்கு என்னுடைய நிலைமை என்ன, நாளைக்கு நான் எங்கிருப்பேன், நாளைக்கு நான் எப்படி இருப்பேன் என்பது. ஏன் நாளைக்கு அடுத்த ஒரு மணி நேரத்துல இந்த மெசேஜ் முடித்த உடனே என்னுடைய நிலைமை என்ன, அல்லது இதை பேசிக்கொண்டிருக்கும் போதே என்னுடைய நிலைமை என்ன என்று என்னாலே கண்டுகொள்ள முடியாது. நான் கண்டுகொண்டு இருப்பேன். ஆனால் இந்த உலகத்தை என் உள்ளத்திலே வைத்த தேவன் என் உள்ளத்திலே தம்முடைய பிரமாணங்களை வைக்கும்படியாக என்னோடு கூட உடன்படிக்கை செய்து கொண்டவரை நான் கண்டு கொண்டு இருக்க முடியாது. நான் அவர் என் வாழ்க்கையிலே செய்த காரியங்களை என்னாலே பிடிக்க முடியாத நிலைமையிலே இருக்கிறபடியினாலேதான் நான் அவருடைய பிரமாணங்களை கண்டு கொள்ளுவதற்கான ஒரு கிருபையை பெற்றுக் கொண்டிருக்கிறேன். அடுத்ததாக ஆண்டவர் ஏன் தம்முடைய பிரமாணங்களை நம்முடைய உள்ளத்திலே வைக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது: மனுஷனுக்கு புறம்பே இருந்து அவனுக்குள்ளே போகிறது ஒன்றும் அவனை தீட்டுப்படுத்த மாட்டாது, அவன் உள்ளத்திலிருந்து புறப்படுகிறவைகளே அவனை தீட்டுப்படுத்தும். ஏன் ஆண்டவர் தம்முடைய பிரமாணங்களை நம்முடைய உள்ளத்திலே வைத்தார் என்று சொன்னால், இரண்டாவதாக நம்முடைய உள்ளத்திலிருந்து புறப்படுகிறவைகள் தீட்டுள்ளவைகளாயிருக்கு. அது எல்லா மனுஷருக்கும் உரிய ஒரு காரியம். ஆகியதான் பொதுவாக ஆண்டவர் அந்த இடத்திலே அப்படியாக சொல்லுகிறார். மனுஷனுக்கு புறம்பே இருந்து உள்ளே போகிறது அவனை தீட்டுப்படுத்தாது. இங்கே நமக்கு தெரியும், சீஷர்களும் யாவரும் ஆண்டவரிடத்திலே வந்து பரிசேயர்கள் கேட்கிறார், கை கழுகாமல் சாப்பிடலாமா என்றெல்லாம் கேட்கும்போதுதான் மனுஷனுக்கு உள்ளே போகிறது என்ன செய்யாது, அவனை திட்டுப்படுத்தான். ஆகையால் கை கழுகாமல் நாம் சாப்பிட வேண்டுமா என்று சொன்னால் இல்லை, அதிலும் நம்முடைய சுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் உள்ளே போகிறது நம்மை தீட்டுப்படுத்தாது, உள்ளத்திலிருந்து புறப்படுகிறவை. அப்படியானால் உள்ளே போகிறது ஒருவேளை வாய் மூலமாய் போகலாம், ஆனால் அநேக நேரங்களிலே கண்கள் மூலமாய் சிந்தனை மூலமாய் உள்ளே போகிறது எங்கே போய் தங்கிவிடுகிறது? உள்ளத்திலே தங்கிவிடுகிறதுனாலே தான் உள்ளத்திலிருந்து புறப்படுகிறது. அப்போ மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்று 20ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். மனுஷனுக்குள்ளே இருந்து நம்முடைய கண்களினாலோ நம்முடைய சிந்தனையினாலோ நாம்
பார்க்கிறதினாலே சிந்திக்கிறதினாலே நமக்குள்ளே என்ன வந்து விடுகிறது, தீட்டான காரியம் உள்ளே வந்துகிறது. வந்து அது எங்கே தங்கி விடுகிறது என்று சொன்னால், அது உள்ளத்திலே தங்கி விடுகிறதினாலே அது உள்ளத்திலிருந்து அது வெளியிலே புறப்பட்டு செல்லும் போது அது தீட்டாய் மாறுகிறது என்று அறிந்து கொள்ள வேண்டும். ஆகையால்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இவைகள் மனுஷனை தீட்டுப்படுத்தும். அப்ப கண்களினாலே, நம்முடைய பார்வையினாலே, நம்முடைய சிந்தனையினாலே நாம் தீட்டுப்பட்டு அது உள்ளத்துக்குள் போய் விடுகிறதினாலே உள்ளத்திலிருந்து புறப்படுகிறது தீட்டுப்பட்டதாய் இருக்கிறபடினாலே ஆண்டவர் தம்முடைய பிரமாணத்தை உள்ளத்திலே அவர் வைக்கும்படியாக விரும்புகிறார். நம்மோடு செய்து கொள்ளுகிற ஒரு உடன்படிக்கை ஆண்டவர். தேவ பிள்ளைகள் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு அடையாளத்தை, ஒரு வித்தியாசத்தை, ஒரு தனித்தன்மையை தேவ பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிறபடினாலே உள்ளத்திலிருந்து புறப்படுகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தி விடுமா. தீட்டுள்ளது ஒன்றும் பரலோகத்துக்கு செல்லாது என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் தீட்டுள்ளவர்களாய் நாம் இருந்து விடக்கூடாது என்பதற்காக தான் ஆண்டவர் தம்முடைய பிரமாணங்களை நம்முடைய உள்ளத்திலே வைத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவது உலகத்தை நம்முடைய உள்ளத்திலே வைத்து ஆண்டவர் செய்ய போகிற காரியங்களை நாம் கண்டுபிடியாதபடினாலே அவருடைய வசனம் நம்மிலே நிறைந்திருக்கும் போது அவருடைய வார்த்தை நம்மிடத்திலே நிறைவேறுவதற்கு நாம் ஒப்பு கொடுப்பதற்காக ஆண்டவர் உலகத்தை நம்முடைய உள்ளத்திலே வைத்து உள்ளத்தில் தம்முடைய வார்த்தைகளை வைக்கிறார் என்று அறிந்து கொள்கிறோம். இரண்டாவது, உள்ளத்திலிருந்து தீட்டானது புறப்படுகிறபடினாலே நம்முடைய உள்ளத்தை ஆண்டவர் சுத்தமாக்கும்படியாக நம்முடைய பிரமாணங்களை நம்முடைய இருதயத்திலே வைக்கிறார் என்று அறிந்து கொள்கிறோம். மூன்றாவதாக, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது மத்தேயு 23:28 சொல்லுகிறது, அப்படியே நீங்களும் மனுஷருக்கு நீதிமான்கள் என்று புறம்பே காணப்படுகிறீர்கள், உள்ளத்திலோ மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறீர்கள். இங்கே வேத பாரகரையும் பரிசேயரையும் குறித்து இந்த அதிகாரம் முழுவதிலும் ஆண்டவர் சொல்லுகிற அநேக காரியங்கள் உண்டு. வேத பாரகரும் பரிசேயரும் வேதத்திலே தேறினவர்கள். பரிசேயரும் வேதத்திலே தேறினவர்கள், வேத பாரகரும் வேதத்திலே நியாய பிரமாணத்திலே தேறினவர்கள். அந்த தேறினவர்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்கிறார், நீங்களும் மனுஷருக்கு நீதிமான்கள் என்று புறம்பே காணப்படுகிறீர்கள், உள்ளத்திலோ மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறீர்கள். ஒரு மனுஷனுடைய உள்ளம் எதினாலே நிறைந்திருக்கிறது? மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கும். ஆனால் மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும், இது ஒருவேளை வேத பாரகருக்கும் பரிசேயருக்கும் சொல்லப்பட்ட வார்த்தைகளாக இருந்தாலும் நீதிமான்களாகிய நமக்கும் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகளாக இவைகளை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தரால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவரால் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டு நீதிமான்களாக்கப்பட்டிருக்கும். அவருடைய உயிர்த்தெழுதல் நிமித்தம் நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம் என்று ரோமர் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். அப்படியானால் நாம் எல்லாரும் நீதிமான்கள் தான். நாம் ஒருவேளை புறம்பான நீதிமான்களாய் இருந்துவிட்டு உள்ளத்திலே மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்தவர்களாய் நாம் இருந்துவிட கூடாது என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறபடினாலே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்கள் உள்ளத்திலே என்னுடைய பிரமாணங்களை வைக்கிறேன் என்று சொல்லி. நம்முடைய உள்ளத்திலே அவருடைய பிரமாணங்களை ஆண்டவர் வைக்கிறார். ஆகையால்தான் யாக்கோபு தன்னுடைய நிருபத்திலே எழுதும்போது, யாக்கோபு எழுதின நிருபம்
முதலாம் அதிகாரம் 21 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, யாக்கோபு 1:21, ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்கணத்தையும் ஒழித்து விட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ளதுமாய் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளும். இங்கே நாம் வாசிக்கிறோம் எல்லாவித அழுக்கு, அதைதான் அக்கிரமம், மாயம் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, மாய்மாலம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அது எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்து விட்டு, ஒழிக்க வேண்டும், நம்மிடத்துல ஒழித்து விட்டு உங்கள் உள்ளத்திலே நாட்டப்பட்டதாகும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதுமாயிருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளும். வசனம் நமக்கு எழுதி நம்முடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. வசனம் போதிக்கப்படுகிறது. வசனம் எல்லா இடங்களிலும் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. நாம் உபாகமத்தின் புஸ்தகத்திலே வாசிக்கும் பொழுது நாம் வாசிக்கிறோம், அதை அந்த கர்த்தருடைய பிரமாணங்களை நீ என்ன செய், உன் கைகளிலே கட்டிக்கொள், அது உன் நெற்றியின் நடுவிலே அதை தொங்கவிடு, உன் வீடுகளிலே அதை தொங்கவிடு என்று சொல். அதுதான் இன்றைக்கு நாம் அநேக வசன போர்டுகளை வாங்கி என்ன செய்கிறோங்க, நம்முடைய வீடுகளிலே அலங்கரிக்கிறோம். வசனங்களை எங்கு திரும்பினாலும் வசனங்களை வாசிக்கிற வண்ணமாக வீடுகளை அலங்கரிக்கிறோம். நல்லது. ஆனால் ஆண்டவர் எங்கே தம்முடைய பிரமாணங்களை வைக்க விரும்புகிறார்? உள்ளத்திலே. அப்படியானால் உள்ளத்திலே இருக்கிறதான எல்லா துர்க்குணமும் அழுக்கும் ஒழிக்கப்பட்டதாயும், அது நம்முடைய உள்ளத்திலே தேவ வசனமானது என்ன பண்ண வேண்டுமா? நாட்டப்பட்டதாயும், நாட்டப்பட்டு இருக்க வேண்டும் கர்த்தருடைய வசனம். நாம் எழுதுவது, நாம் வாசிப்பது, நாம் கேட்பது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் எல்லாவற்றை பார்க்கிறோம், வசனம் நம்முடைய உள்ளத்திலே நாட்டப்பட்டிருக்க வேண்டும். ஆகியதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் ஒரு புதிய உடன்படிக்கை என் ஜனங்களோடு செய்கிறேன். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று சொன்னான். உள்ளத்திலே முதலாவது நமக்கு திருப்தி உண்டாகிறதற்கு என்ன நன்மை? அவருடைய வசனம். அந்த வசனம் நம்முடைய உள்ளத்திலே நாட்டப்பட்டதாய் இருக்க வேண்டும், ஆழமாய் பதியத்தக்கதாய் பதிந்திருக்கிறதாய் இருக்க வேண்டும். பதிந்திருக்கும் போது அது நம்முடைய ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லதுமாயிருக்கிறது. நம்முடைய ஆத்துமாவை ரட்சிக்க வல்லது. நம்முடைய ஆவி போகும்போது நம்முடைய சரீரம் மண்ணுக்கு திரும்பும். மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டால் மண்ணுக்கு திரும்புவாய் என்று சொன்ன அந்த வேத வார்த்தையின்படி அதைதான் சொல்லி நாம் பட்டியின் மேல மண்ணை போட்டு மூடி வைத்து விடுவார்கள். ஆனால் நம்முடைய ஆத்துமா, இந்த ஆத்துமாதான் ரட்சிக்கப்படும். ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கப்படுகிறது இந்த ஒரு ஆத்துமா மட்டும்தான். ஆவி தன்னை தந்த தேவனிடத்துக்கு போய்விடும் என்று பிரசங்கி சொல்லுகிறார். மனுஷனுடைய ஆவி தன்னை தந்த தேவனிடத்துக்கு போகும், மிருகங்களின் ஆவி அவைகள் உண்டாக்கப்பட்டு மண்ணுக்கு போகும். அவைகளும் மண்ணினாலே உருவாக்கப்பட்டது, மண்ணுக்கு போகும். அவைகள் ஆவியும் போகும், அவைகள் சரீரமும் போகும். நம்முடைய ஆவி தேவனிடத்திற்கு போகும், நம்முடைய சரீரம் மண்ணுக்கு போகும். ஆனால் நம்முடைய ஆத்துமாவோ ரட்சிக்கப்பட்டதான் தேவ சமூகத்திலே போய் நிற்கும். அந்த பரலோகத்தை சுதந்திரிப்பது நம்முடைய ஆத்துமா. நம் உயிரோடு கூட எழுந்திருக்கும் போது, அதாவது கிறிஸ்துவின் வருகையில மரித்தோர், கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் மறுரூபமாக்கப்படும். அப்பொழுது நமக்கு கொடுக்கப்படுகிற சரீரம் மறுரூபமாக்கப்பட்ட சரீரம். ஒருவேளை இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே நாம் மரிக்காமல் இருப்போமானால் நம்முடைய இந்த மாம்ச சரீரம் மறுரூபமாக்கப்படும். எப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே
மாம்ச சரீரத்தோடு வந்தார். ஆனால் அந்த மலையின் மேலே மறுரூபமாக்கப்பட்டாரோ அதுபோல நாம் யாவரும் மறுரூபமாக்கப்பட்ட ஒரு சரீரத்தை பெற்றுக்கொண்டு போக போகிறோம். அப்பொழுது அந்த ஆத்மாவும் அந்த மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்தோடு தேவனிடத்துக்கு போகும். அதுதான் ரட்சிப்பு. முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறது. மத்தேயு 24 அதிகாரத்திலும் இன்னொரு அதிகாரத்துல மத்தேயுல நம்ம வாசிக்கிறோம். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவன். முடிவு பரியந்தம் நாம் நிலை நிற்க வேண்டும் என்று சொல்லிதான் வாஞ்சையுள்ள தேவனாய், நம்முடைய ஆத்துமாவின் மேலே தாகமுடைய தேவனாய், நம்முடைய ஆத்துமாக்களை ரட்சிக்க தாகமுள்ள தேவனாய் நம்முடைய உள்ளத்திலே அவருடைய பிரமாணங்களை வைக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதனாலே கர்த்தர் என்ன செய்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 36 அதிகாரம் 26 27 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 36 அதிகாரம் 26 27 வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து 27 வசனம், உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். ஆண்டவரின் வசனத்திலே நாட்டப்பட்டவர்களாய் நாம் இருக்கும் போது ஆண்டவர் நம்முடைய உள்ளத்திலே என்ன கொடுக்கிறார்? அவருடைய ஆவியை வைக்கிறார். அவருடைய ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின் படி செய்யவும் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் தம்முடைய ஆவியை அனுப்புகிறார்கள். நம்முடைய உள்ளத்திலே தம்முடைய ஆவியை அனுப்புகிறார். ஆகியால்தான் சங்கீதக்காரனாகிய தாவீது அந்த பாவம் செய்த போது அவன் எழுதினதான அந்த 51 சங்கீதத்திலே அவன் சொல்லும் போது சொல்லுகிறான், தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். இந்த ஆவி நிலைவரமான ஆவி இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது ஒவ்வொரு நாளும் என்ன செய்ய வேண்டும்? புதுப்பிக்கப்பட்டிருக்க வேண்டும். உமது ரட்சணத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவியனை தாங்கும்படி செய்யும் என்று அன்றைக்கு ஜெபிக்கிறார். ஆகையால் தான் தாவீதின் அந்திய கால வரைக்கும் தேவ ஆவி அவனோடு கூட இருந்தது. அவரை விட்டு விலகாமல் இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. பாவம் செய்தவன் தான். ஆனால் ஆண்டவரே, உடைய புதிதான ஆவி என் உள்ளத்திலே என்னை புதுப்பியும், உடைய புதிதான ஆவி உடைய செவ்வையான வழியில் என்னை நடத்தும் என்று சொல்லி அவ்வப்போது தேவ சமூகத்திலே வந்து அமர்ந்திருந்து தேவ ஆவியை பெற்றுக்கொண்டவர் தேவ மனுஷன். ஆகையால் தான் ஆண்டவர் இந்த உள்ளத்திலே என்ன செய்கிறார்? அவருடைய ஆவியை வைத்து அவருடைய கட்டளைகளின்படி நாம் நடக்க, அவருடைய நியாயங்களை கை கொள்ளும்படியாக அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன் என்று சொல்லி நமக்கு சொல்லியிருக்கிறார். அப்படியானால் இந்த புதிதான ஆவியும் இந்த நவமான ஆவியும் இந்த ஆண்டவருடைய ஆவியையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். எசேக்கியேல் 36:26 புதிதான ஆவியை கட்டளையிட்டு என்று சொல்லுகிறார். உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி. 27 வசனத்திலே உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து என்று சொல்லுகிறார். அப்படியானால் நாம் யாவரும் இந்த கூட்டத்தின் முடிவிலே நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, உம்முடைய ஆவியை
என் உள்ளத்திலே வைத்து, அந்த புதிதான ஆவியை என் உள்ளத்திலே வைத்து, உடைய பிரமாணங்களை என் உள்ளத்திலே வைத்திருக்கிறீர் என்பதை இந்த ஆவியானவர் எங்களுக்கு ஞாபகப்படுத்துவார் என்று சொன்னீரே. ஆவியானவர் எங்களுக்கு ஞாபகப்படுத்தி அவைகளை நாங்கள் கை கொள்ளும்படியாக, அந்த கட்டளைகளின்படி நாங்கள் நடக்கும்படியாக எங்களுக்கு நீர் உதவி செய்யும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நமக்கு அந்த புதிதான ஆவி, அவருடைய ஆவி, அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு நினைப்பூட்டுகிறவர். யோவான் 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். நாம் அநேக காரியங்களை மறந்திருக்கலாம். கர்த்தர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள், எத்தனை வாக்குத்தத்தங்களை நாம் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருஷமும் வருஷமாய் கேட்டு 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 எழுதி வைத்து 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 கொண்டிருக்கிறோம். சிலவை மறந்து கூட போகலாம். ஆனால் இந்த புதிதான ஆவியும், கர்த்தருடைய ஆவியான தேற்றரவாளனும் நமக்குள்ளே வரும்போது அவர் என்ன செய்கிறார்? நாம் மறந்தவைகளை நினைப்பூட்டுவார். அவர் நமக்கு போதித்து நாம் நடக்க வேண்டிய வழியை நமக்கு காட்டுவார். நாம் எந்த வழி செல்ல வேண்டும். அங்க அநேக நேரங்களிலே அங்கலாய்த்திருக்கிறோம். பிரசங்கிக்கிற நானும் கூட தான் உங்களுக்கு நான் பிரசங்கிக்கிறேன் என்பதனால் என் வழிகள் எல்லாம் செவ்வையாயிருக்கிறது என்று அல்ல. நானும் அங்கலாய்த்து கர்த்தர் கொடுத்த சில நேர வாக்குத்தத்தங்களை மறந்தவளாய் தான் தேவ சமூகத்திலே கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் தேவன் அவைகளை நினைப்பூட்டுகிற தேவனாயிருக்கிறார். யாரை கொண்டாகிறது தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை நினைப்பூட்டிக் கொண்டே இருப்பார். இந்த கருமையான சகோதரி வளர்மதி அவர்கள் சொல்லப்படும் ஒரு வாக்குத்தத்த வசனமானது கர்த்தர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். அதை இன்றைக்கு நினைப்பூட்டினார். அப்படி இந்த புதிதான ஆவி, ஆண்டவருடைய ஆவியானவர், அந்த தேற்றரவாளன் வரும்போது நாம் நிச்சயமாகவே அந்த ஆவியை பெற்றவர்களாய், அந்த உள்ளத்திலே அவருடைய ஆவியை பெற்றவர்களாய், அவருடைய பிரமாணங்களை கை கொள்ளுகிறவர்களாய் நாம் இருப்போம். இரண்டாவதாக அந்த எரேமியா 31:33 நாம் வாசித்தோம். ஆண்டவர் இருதயத்தில் எழுதுகிறார். அவருடைய பிரமாணங்களை எங்கே எழுதுகிறாராம்? இருதயத்தில் எழுதுகிறார். உள்ளம் இருதயம் எல்லாம் ஒன்றுதானே என்று நாம் நினைத்து கொள்ளலாம். ஆனால் ஆண்டவர் ஏன் இங்கே 2 வித்தியாசமான காரியங்களை ஒரே வசனத்தில் சொல்லி இருக்கிறார்? அப்படியானால் அது வித்தியாசமானதுதான். உள்ளான மனுஷனில் இருக்கிறது உள்ளம், வெளிப்புறமான மனுஷனில் இருக்கிறது இருதயம். உள்ளான மனுஷனில் உள்ளமும், வெளிப்புறமான வெளிரங்க மனுஷனில் இருக்கிறது இருதயம். அப்படியானால் அந்த உள்ளத்திலும் ஆண்டவருடைய வார்த்தை எழுதப்பட வேண்டும், இந்த இருதயத்திலும் ஆண்டவருடைய வார்த்தை எழுதப்பட வேண்டும். அதைதான் ஆண்டவர் அந்த எரேமியா 31:33 சொல்லுகிறார். உன் உள்ளத்திலே அதை நான் வைத்து உன் இருதயத்தில் எழுதுவேன் என்று சொல்லுகிறார். ஆனால் நம்முடைய உள்ளத்திலே வைக்கிற காரியம், இந்த உள்ளத்தை குறித்து நாம் பார்க்க கர்த்தர் கிருபை செய்தார். இப்பொழுது நாம் இந்த இருதயத்தை குறித்து வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். யோபுவின் சரித்திரம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். யோபு 17:11. என் நாட்கள் போயிற்று, என் இருதயத்தில் எனக்கு உண்டாயிருந்த சிந்தனைகள் அற்று போயிற்று. ஒரு மனுஷனுடைய அவனுடைய நாட்கள் போயிற்றாம், அவன் இருதயத்தில் அவனுக்கு உண்டாயிருந்த சிந்தையும் அற்று போயிற்று. இங்கே இந்த யோபு மறித்து விடவில்லை, ஆனால் அவனுடைய நாட்கள், நல்ல நாட்கள் கடந்து போய் துக்க நாட்கள், நோவின் நாட்கள்,
வருத்தத்தின் நாட்கள், நிந்தையின் நாட்கள், அவமானத்தின் நாட்கள், இழப்பின் நாட்கள், எல்லாராலும் கைவிடப்பட்ட நாட்கள், எல்லாராலும் தூஷிக்கப்படுகிற நாட்கள், எவ்வளவு கனம் மகிமையோடு வாழ்ந்தாரோ எல்லாவற்றையும் இழந்த நாட்கள். அந்த நாட்கள் கடந்து போயிடுச்சு. எல்லாம் இருந்தது, அந்த நாட்கள் போயிடுச்சு. என் இருதயத்தில் எனக்கு உண்டாயிருந்த சிந்தனைகள் அற்று போயிடுச்சு. இவ்வளவு காரியங்களை இந்த யோபு பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். அன்றைய நண்பர்கள் வந்து சொல்லுகிறார், நீ ஏழைக்கு இறங்கவில்லை, இதை செய்யவில்லை, அதை செய்யவில்லை. ஆனால் உத்தமனும் சன்மார்க்கனும் கர்த்தருக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய என் தாசனாகிய யோபு என்று கர்த்தரே சாட்சி கொடுக்கிறார். அதற்கு யோபுவும் சாட்சி. அநேக இடங்களிலே அவர் சொல்லுகிறார், நான் எவ்வளவு கனம் பெற்றவனாயிருப்பேன், ஆனால் இன்றைக்கு ஒருவரும் என்னை கனம் பண்ணவில்லை. நான் எவ்வளவு ஏழைகளுக்கும் எல்லாருக்கும் உதவினேன், ஆனால் இன்றைக்கு நான் கைவிடப்பட்டவனால் என் பருக்களை சுரிந்து கொண்டு உட்கார்ந்திருக்கிறேன். வேதனையோடு உட்கார்ந்திருக்கிற நாட்கள், அன்றைய சிந்தனைகள். இப்ப இருதயத்தில் என்ன இருக்கிறது? சிந்தனைகள். இருதயத்தில் சிந்தனை இருக்கிறது. அந்த சிந்தனையிலே ஆண்டவர் தம்முடைய பிரமாணங்களை எழுத விரும்புகிறார். இந்த புறம்பான மாம்ச இருதயத்தில் தான் நாம் என்ன செய்ய முடியுங்க? சிந்திக்க முடியும். இந்த இருதயம் சிந்திக்கிறதா இருக்கும். பல காரியங்கள், இப்படி செய்தால் எப்படி இருக்கும், அப்படி செய்தால் எப்படி இருக்கும். ஒரு வீடு கட்டுகிறதா இருந்தாலும், பிளான் கொடுக்கிறவர் ஒரு பிளான் கொடுத்தாலும், நமக்கு வசதியான காரியங்களை நாம் செய்ய வேண்டும் என்று அந்த பிளான்ல நம்முடைய பிளான போடும். வேறே ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்கான சிந்தனைகள், நம்முடைய சிந்தனைகள் எப்பொழுதும் ஓடிக்கொண்டே இருக்கும். நாம் உறங்கினாலும் நம்முடைய சிந்தனை உறங்காது. அதன் சப்கான்சியஸ் என்று சொல்லுவார்கள் ஆங்கிலத்தில். நம்முடைய சிந்தனை உறங்காது. அப்ப இந்த இருதயத்தின் ஆண்டவர் ஏன் தம்முடைய வார்த்தைகளை எழுத விரும்புகிறார் என்று சொன்னால், அது சிந்தனை மண்டலமாக இருக்கிறது. இந்த சிந்தனை மண்டலத்தை என்ன செய்ய வேண்டும்? அது தேவன் பக்கமாய் கொண்டு போக வேண்டும் என்று சொன்னால், அந்த இருதயத்திலே நியாய பிரமாணம், கர்த்தருடைய வார்த்தை எழுதப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது, ஏன் ஆண்டவர் இருதயத்திலே எழுத வேண்டும் தம்முடைய பிரமாணங்களை என்று சொல்லுகிறார் என்று சொன்னால், யாத்ராகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, யாத்ராகமம் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், நான் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தி எகிப்து தேசத்தில் என் அடையாளங்களையும் அற்புதங்களையும் மிகுதியாய் நடப்பிப்பேன். அடுத்ததாக ஏன் ஆண்டவர் இருதயத்தில் அவருடைய பிரமாணங்களை எழுத வேண்டும் என்று சொல்லுகிறார் என்று சொன்னான், மனுஷனுடைய இருதயம் கடினப்படுத்தப்படுகிறது. அது பார்வோனின் இருதயம் அவனாலேயே கடினப்பட்டது அல்ல. இங்கே நாம் வாசிக்கிறோம், நான் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தி என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம் அநேக இடங்களிலே கர்த்தர் எப்படி அந்த பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார் என்று எல்லா இடங்களிலும் யாத்ராகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் வரைக்கும் நாம் வாசிக்க முடியும். ஏனென்றால் அது கர்த்தரே மோசேயின் இடத்துல சொன்ன வார்த்தைகள், பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்துவேன். அப்படியானால் சத்துருக்களின் இருதயம் கடினப்படலாம், தேவ பிள்ளைகளின் இருதயம் கடினப்படக்கூடாது என்பதற்காக தான் ஆண்டவர் அந்த கடின இருதயம் நீக்கப்படும் போது அதிலே தேவன் தம்முடைய பிரமாணங்களை எழுத விரும்புகிறார்.
பார்வோனின் இருதயம் கடினப்பட்டது. ஆகையால் என்ன நடந்தது? அங்கே அடையாளங்களும் அற்புதங்களும் மிகுதியாய் நடப்பிப்பேன் என்று கர்த்தர் சொன்ன விதமாய் அடையாளங்களும் அற்புதங்களும் மிகுதியாய் நடந்தது. எப்பொழுது சத்துருக்களின் இருதயம் கடினப்படுகிறதோ நாம் நம்முடைய இருதயங்களை கடினப்படுத்திக் கொள்ள வேண்டாம். தெய்வ பிள்ளைகளாகி நம்முடைய இருதயங்கள் எப்பொழுதும் சதையான இருதயமாயிருக்க வேண்டும். ஏனென்றால் அதிலேதான் தேவன் தம்முடைய பிரமாணங்களை எழுத முடியும். எழுதும் போதுதான் சத்ருவின் இருதயம் கடினப்பட்டிருக்கும் போது நம் மூலமாய் அடையாளங்களும் அற்புதங்களும் நடைபெறும் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த பகுதிதான் இந்த யாத்திராகமத்தின் புத்தகம். எப்படி எகிப்து தேசம் ஒரே தேசத்திலே இருந்த அந்த கோசேன் நாடு என்கிறதான அந்த பகுதியிலே இருந்த இஸ்ரவேல் மக்களுக்கு எந்த வாதையும் குறுக்கிடவில்லை, எந்த வாதையும் வரவில்லை. ஆனால் அதோடு இணைந்த மற்ற நாடுகள், அந்த எகிப்து தேசம் முழுவதிலும் இருக்கிற மற்ற சின்ன சின்ன எல்லா பகுதிகளிலும், எல்லா நாடு முழுவதிலும் அந்த வாதைகள் உண்டான 10 வாதைகளும் உண்டான தேவ ஜனங்களை தேவன் காப்பாற்றினார். ஏன்? கர்த்தருடைய பிள்ளைகளின் இருதயம் கடின இருதயம் அல்ல, சத்துருக்களின் இருதயம் தான் கடினப்படும் போது தேவ ஜனங்களின் இருதயத்திலே, சதையான இருதயத்திலே அவர் தம்முடைய பிரமாணங்களை எழுதி வைக்கும் போது அதனாலே தேவன் அற்புத அடையாளங்களை நடப்பித்து நம் மூலமாய் கர்த்தர் மகிமைப்படுவார். நம் மூலமாய் கர்த்தர் மகிமைப்படுவார். ஆகையால் நாம் கர்த்தரை விட்டு விலகி போகிற இருதயமோ அல்லது வஞ்சிக்கப்படுகிற இருதயமோ, உபாகமம் 11:16 நாம் வாசிக்கும் போது வஞ்சிக்கப்படுகிற இருதயம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உபாகமம் 29:18 கர்த்தரை விட்டு விலகி போகிற இருதயம் என்று எழுதப்படும். அப்படியானால் நம்முடைய இருதயங்கள் தேவனை விட்டு எந்த வகையிலும் விலகி போகாமல், எந்த காரியத்தினாலும் வஞ்சிக்கப்படக்கூடாது. கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிப்பார்கள் என்று கடைசி கால அடையாளமாக மத்திய எழுதின சுவிசேஷம் 24 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை நம்மால் வாசிக்க முடியும். அப்படியானால் கடின இருதயமோ, வஞ்சிக்கப்படுகிற இருதயமோ, கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமோ நமக்கு இல்லாதபடிக்கு நம்முடைய சிந்தை மண்டலம் முழுவதையும் தேவன் தம்முடைய பிரமாணங்களினாலே, வசனத்தினாலே, வார்த்தைகளினாலே நிரப்ப நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆகையால்தான் எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 11:19 நாம் வாசிக்கும் பொழுது 2 வசனங்களை சொல்லி நான் முடிவிலே நாம் யாவரும் இந்த கிருபையை பெற்றுக்கொள்ள நாம் ஜெபிக்க போகிறோம். எசேக்கியேல் 11:19 நாம் வாசிக்கும் பொழுது அங்கே நாம் வாசிக்கிறோம், அவர்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு அவைகளின்படி செய்ய நான் அவர்களுக்கு ஏக இருதயத்தை தந்து அவர்கள் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து கல்லான இருதயத்தை அவர்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர்களுக்கு அருளுவேன். நாம் கேட்கலாம், நம்ம எல்லாருக்கும் சதையான இருதயம் தானே இங்க இருக்கிறது, ஏன் இங்கே ஆண்டவர் இன்னொரு சதையான இருதயத்தை கொடுக்க போகிறேன் என்று சொல்லுகிறார்? நான் ஏற்கனவே சொன்னது போல சிந்தனை நிறைந்த இந்த இருதயம் கடினப்பட்டு விடுகிறது. அந்த கடின இருதயத்தை தான் ஆண்டவர் கல்லான இருதயம் என்று சொல்லுகிறார். கர்த்தரை விட்டு தூரம் போகிற இருதயம், கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகள் வரும்போது ஆண்டவரே உம்மை பின்பற்றுகிறதை விட நான் பின்னோக்கி போய்விடலாமே என்று எனக்கு ஒரு சகோதரி என்னோடு கூட பேசிக்கொண்டிருக்கும் போது ஒரு காரியத்தை எப்படியாங்கதான் சொன்னார்கள். ஒரு சகோதரி, நல்ல ஆவிக்குள்ளான சகோதரி, கர்த்தரோடு கூட இருந்தார். ஆனால் அவர்களுக்கு சில இக்கட்டுகள், துன்பங்கள் வந்தபோது அவர்கள் அதையெல்லாம் விட்டு
ஊழியத்தை விட்டு, விசுவாசத்தை விட்டு, ஏதோ ஆடு மாடுகளை மேய்த்துக்கொண்டு, கோழி மற்ற பண்ணைகளை வைத்துக் கொண்டு இப்பொழுது இருக்கிறார். அவர்களை பார்க்கும்போது நான் மிகவும் துக்கப்பட்டேன் என்று. ஊழியம் செய்கிறவர்கள் ஊழியத்தை விட்டு பண்ணை வைத்துக் கொண்டு வாழ்கிற காலத்துக்குள்ளாக நாம் இருக்கிறோம். என்ன ஒரு துக்கமான காரியம், என்ன ஒரு துக்கமான காரியம். இதுதாங்க கல்லான இருக்கு. நம்முடைய சிந்தை இங்கே போகிறது. எனக்கு எவ்வளவோ துன்பங்களை ஆண்டவர் கொடுத்து கொண்டிருக்கிறாரே, ஆகிய நான் இந்த ஆண்டவரை ஏன் பின்பற்ற வேண்டும் என்று நம்முடைய இருதயம் கல்லாகி கர்த்தரை விட்டு அகலுகிறதா, தூர போய் விடுகிறதா? ஆண்டவர் சொல்லுகிறார், நான் கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர்களுக்கு அருள்வேன். இந்த வசனத்திலும் இந்த 2 காரியங்களை நாம் வாசிக்கிறோம். நான் சொல்லி முடிக்கிறேன். இந்த 2 வசனங்களை வாசித்து முடிக்கிறேன் என்று சொன்னேன். இந்த எசேக்கியேல் 11:19 ஆண்டவர் அவர்கள் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து கல்லான இருதயத்தை அவர்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர்களுக்கு அருளுவேன் என்று சொல்லி 2 காரியங்களை சொல்லுகிறார். புதிதான ஆவியை நம்முடைய உள்ளத்திலே கொடுக்க போகிறார். கல்லான இருதயத்தை நம்மிடத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை கொடுக்க போகிறார். எசேக்கியேல் 36:26 நாம் வாசித்த வண்ணமாய் உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். இந்த 2 காரியங்களை கர்த்தர் நமக்கு இந்த நாளிலே செய்ய முடியாது. கொஞ்ச நேரம் நாம் ஜெபிக்க போகிறோம். இன்னும் ஒரு 10 நிமிடங்கள் இருக்கு. நன்றாக நாம் ஜெபித்து தேவ சமூகத்திலிருந்து நம்முடைய உள்ளத்திலே அவர் வைத்து நம்முடைய வசனத்தை வைத்து நம்முடைய இருதயத்திலே அதை எழுத வேண்டும் என்று சொன்னார். நம்முடைய இருதயம் சதையான இருதயமாக மாற வேண்டும். நம்முடைய இருதயம் நவமான என்று சொன்னால் புதிதான ஒரு இருதயமாய் மாற வேண்டும். அந்த பழைய இருதயத்தை களைந்து போட்டு எடுத்து போட்டு விடுவோம். ஒரு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ண போகிறோம் இன்றைக்கு நம்ம எல்லாரும் சேர்த்து. நமக்கே நாமே ஒரு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி, நாமே நம்முடைய இருதயத்தை கிழித்து ஆண்டவருடைய சமூகத்திலே காண்பிக்க போகிறோம். ஆண்டவரே, என் பொல்லாத சிந்தனைகள் வெளியேறட்டும், என் கடின இருதயம் வெளியேறட்டும். ராவலா திக்க வராது நாம் செபித்து இந்த புதிதான இருதயத்தையும் இந்த புதிதான ஆவியையும் நம் உள்ளத்திலே நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். நாம் எல்லாரும் கர்த்தரை நோக்கி கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரிக்க போகிறோம். எல்லாரும் ஸ்தோத்திரித்து ஆண்டவரிடத்திலிருந்து இந்த புதிதான ஆவி இந்த நம்முடைய உள்ளத்திலே இந்த புதிதான இருதயம் நமக்குள்ளே நாம் பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. கண்களை மூடி நாம் செபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிறீர்கள் நல்ல பிதாவே, அருமையான நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாளிலே கர்த்தர் எங்களோடு கூட பேசியிருக்கிறேன், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் உள்ளத்திலே பிரமாணங்களை வைக்கிறேன், எங்கள் இருதயத்திலே அதை எழுதுவேன் என்று எழுதி வைத்திருக்கிறேன். ஆமாண்டவரே, உடைய வசனத்திலே நாங்களும் நாட்டப்பட்டவர்களா இந்த புதிதான இருதயத்தோடு இந்த புதிதான ஆவியோடு கூட நாங்கள் கடந்து செல்கிறோம். நாங்கள் கடந்து சென்றாலும் எங்களோடு கூட உடைய கிருபை இருக்கிறது. தேற்றரவாளனாகி கர்த்தர் எங்களோடு, ஆவியானவர் எங்களோடு இருக்கிறீரே. இது எங்களுக்கு நினைப்பூட்டு ஆண்டவரே. இந்த வசனங்களை நினைப்பூட்டு ஆண்டவரே. உடைய வாக்கு தத்தங்களை நினைப்பூட்டும். நீர் எங்கள் வாழ்க்கையிலே செய்த அற்புத அடையாளங்களை நினைப்பூட்டும். நினைப்பூட்டுகிறவர் எங்களோடு கூட இருக்கும். எங்களுடைய வருகை மட்டும் எங்களை காத்துக் கொள்வீராக. தாழ்த்தி உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.